So hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளரி பழம் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெள்ளரி பழத்தை கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது நல்லா வெடித்த பழமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் இப்போ ரொம்ப பழுத்து இருந்துச்சுன்னா நம்ம கையிலே கரைச்சிடலாம். இருந்தாலும் அது குட்டி குட்டி பீசஸ் கிடக்கும், சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பழத்துக்கு 4 ஸ்பூன் சுகர் போட்டேன். அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஜூஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. அதோட உங்களுக்கு சுகர் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆனால் ஐஸ் போட முன்னாடி சுகர் பார்த்துக்கோங்க. ஐஸ் போட்டால் சுகர் கரைய லேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் போட்டு ஊற்றி குளு குளுன்னு குடித்தா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு குடிக்கணும் போல் இருந்தால் நீங்களும் வெள்ளரி பழம் வாங்கி இந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.